தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். காலதாமதம் ஏற்பட்டால் கவர்னர் ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தின் நாடுவோம் என்றும் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஒரு ஆதாரத்தை கொடுத்திருக்கிறோம். அங்கே குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்று எம்ஆர் விஜயபாஸ்கரின் வாய்மொழியிலிருந்தே புரிந்து கொண்டு அதை ஆதாரமாக கொடுத்திருக்கிறோம். அப்படி ஆதாரமாக கொடுக்கப்படுவது குதிரை பேரம் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஆளுநரின் பொறுப்பு. ஆளுநரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், ஏதேனும் உங்களுக்கு புகார் இருந்தால் என்னிடம் அனுப்புங்கள், நான் அதை சரி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பொதுமக்களிடம் பொதுவெளியிலே அவர் பேசியது. இப்பொழுது ஒரு புகாரை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது? நீதிமன்றம் தான் செல்ல வேண்டும். டைம் ஃப்ரேம் கொடுத்து தான் இதில் டைம் ஃப்ரேம்லாம் இதில் என்ன டைம் ஃப்ரேம் கொடுக்குறது? நாங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களே ஆளுநர் மாளிகையில் தூங்கி கொண்டிருக்கிறது. டைம் ஃப்ரேம் கொடுத்தா 5 வருஷம் முடிஞ்சு போயிடும். ஆமாம் சார், அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் நாங்கள் பேசும்போது 5 நிமிஷம் பேசுறதுக்கே நாங்கள் கொத்து புரோட்டா போட்டுட்டோம் குளத்தூரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது வந்து அதெல்லாம் அவர் அங்கே போய் என்னவோ பிரச்சனை பண்ணி திமுக மேலே பழி சொன்னார். அந்த கரூர் மக்கள் அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா? அங்கே அவர்கள் கட்சி தோற்று தானே போனது. மக்கள் பெரும்பான்மையே இவர்களுக்கு கொடுக்கவில்லையே. 107 இடங்களில் தானே வெற்றியை கொடுத்தார்கள். பெரும்பான்மையே கொடுக்கவில்லை. அதற்காக காலில் விழுந்து இப்பொழுது குதிரை பேரத்தில் இறங்கி ஆள் சேர்த்து கொண்டு இருக்கிறார்களே. அண்ணாமலை வந்து திமுக டிவிகே ஆட்சிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், எல்லாம் புதுசாக இதுக்கான அமைச்சர்கள், அதனால் அவங்க டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்களே. அதெல்லாம் என்ன பண்ணாங்க? அதில் மூத்த அமைச்சர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த செங்கோட்டையன் இருக்கிறார். அது இல்லாமல் புதுச்சேரியில் சட்டமன்றத்தில் இருந்த புஷி ஆனந்த் இருக்கிறாரு. அவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது தான். ஆனால் இவர் பேச மறுக்கிறாரே. இது போன்ற ஏதாவது ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டு தப்பித்து கொள்கிறாரே தவிர, அதற்கு ஆதரவாக இவர்களெல்லாம் நிற்கிறார்களே தவிர, ஒரு ஆட்சி நான் வந்த நாள் முதல் இதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னார் அல்லவா? அதை ஏன் செய்யவில்லை என்று தான் நாங்கள் கேட்கிறோம். அண்ணாமலை அந்த கேள்வியை கேட்பாரா? திமுக கழகம் 1967ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடனேயே பல சட்டங்களை நாங்கள் எதை சொன்னோமோ அதையெல்லாம் உடனடியாக நிறைவேற்றியது. இருமொழி கொள்கை தொடங்கி பல்வேறு திட்டங்கள், ரூபாய்க்கு ஒரு படி அரிசி தொடங்கி பல்வேறு திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றியது. நாங்கள் முதல் முறையாக அப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்தோம். அதை செய்தோம் அல்லவா? டெல்டா மாவட்டங்களில் குறுவை சம்பா சாகுபடி செய்வதற்கு விவசாயிகள் இன்னும் திறக்கப்படவில்லை. இது குறித்து அவர்களுக்கு விவசாயிகளை பற்றியெல்லாம் கவலை, அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆட்சி அமர வேண்டும், அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு பேரம் பேசி குதிரை பேரம் பேச வேண்டும். பணக்காரர்கள் சிலரை சேர்த்து கொண்டு அவர்களிடம் பணத்தை உருவி கொள்ள வேண்டும். பொதுமக்களிடம் லஞ்சம் கேட்கவில்லை என்பது வேறு. குதிரை பேரத்துக்கு பணம் யாரிடமிருந்து வருகிறது, எங்கே இருந்து வருகிறது என்பதையெல்லாம் யோசிக்க வேண்டும். இதற்கான திட்டங்களெல்லாம் அவர்களுக்கு தேவை. குறுவை பயிருக்கு ஜூன் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் தண்ணீர் திறந்து விடும் வழக்கம் உண்டு. இப்பொழுது மேட்டூர் அணையில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ இதில் 50% திறந்து விட்டிருந்தால் விவசாயிகள் தப்பித்து கொண்டிருப்பார்கள். அதை கூட அவர்கள் செய்யவில்லை. ஆமாம், அவர் அந்த திருச்சிக்கு போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். பெரம்பூரில் வந்து இப்போ ஆஃபீஸ் திறக்க போகிறாரு. நன்றி சொல்வதற்கு போகவில்லையே, நன்றி கெட்ட மனிதராக இருக்கிறாரு. ஓகே.